குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா. ஒரு இயேசுவின் வாழ்க்கையில் இங்கே இருந்த 33.5 years, அதில் the last week of his life, இந்த நிறைய இது படிக்கும்போது மரண தண்டனை கைதிகள் பார்த்தா அவங்க அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்டு கோளாறாயிடும். அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும். சாக போகிறோம்னு சொல்லிட்டு அந்த டெத் ரோல் அப்படி இருக்கிற ஆட்களோட மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட்லாம் அனுப்பி அவங்கள்ட்ட பேச வச்சு கவுன்சிலிங் கொடுத்து என்னென்னமோ பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்களால அதை என்ன கொடுத்தா என்ன யூஸு, எனிவே தே கோயிங் டு டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த டைமில் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கிட்டு கர்த்தரோட பிள்ளையாக மறிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் வெறுத்து இன்னும் கோபம் அடைஞ்சு இன்னும் ஜனங்களை மற்றவங்களை இன்னும் இது பண்ணி எனக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்கிற மாதிரி வேறு மாதிரி எல்லாரையும் திட்டி கசப்பு மன வெறுப்பு அது எல்லாத்தையுமே ஜாஸ்தியாகி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகிற ஆட்களையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மரணம் இன்னும் அதுவும் இத்தனைக்கும் அது 2-3 மாதம் இருக்கும் போல் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. உடனே இப்போ சென்டென்ஸ் கொடுத்த உடனேலாம் டெத்து கிடையாது. இது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததே சாகிறதுக்குன்னு வந்தவர். அவருக்கு தெரியும் நான் இந்த வயசில் சாக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சே அவர் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவரோட மனசு அவ்வளோ என்ன சொல்கிறது, சாந்தமாக சமாதானமாக சந்தோஷமாக ஜனங்களுக்கு நான் செய்யும். அவரே அன்பு நிறைந்த உள்ளத்தோட நான் இவங்களுக்காக தான் சாக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மக்களை இவங்களால் தான்டா நான் சாக வந்தேன் அப்படின்னு இல்லாமல் இந்த ஜனங்களை நான் மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மனநிலையோட அவரோட அந்த மைண்டை நம்ம யோசித்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதுவும் இந்த கடைசி இது எருசலேமில் என்ட்ரு ஆறாரு. இன்னும் ஒரு வாரம் தான் என்ட்ரு ஆகிட்டு இந்த பாம் சண்டேயில் என்ட்ரு ஆகிட்டு குட் ஃப்ரைடேயில் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறாரு. ஸோ அவர் ஹீஸ் என்ட்ரிங் ஜெருசலம் ட்ரையம்ஃபன்ட்லி, அதாவது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், இனி நான் சாக போகிறேங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு விக்ட்ரி மார்ச்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மார்ச் இது ஒரு தோல்வியின் மார்ச் கிடையாது. ஐயோ நான் சாக போகிறேனேன்னு வரல அவர். நான் இந்த ஜனங்களுக்காக சாக போகிறேன், இந்த மக்களை நான் மீட்டுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு விக்ட்ரி மார்ச். ஹல்லேலூயா. நம்ம அந்த காட் டிட் தட், அதாவது நம்ம பர்சனலைஸ் பண்ணும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதோட அந்த மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும். எனக்காக செஞ்சாரா அப்படிங்கும்போது இட்ஸ் ஓவர்வெல்மிங் ஆக்சுவலி. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா